ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 6ல் இருக்கிற ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் வந்துட்டு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து இன்றைக்கி லேட் நைட்டில் வந்துட்டு ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஸோ சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்க தான் செய்யும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. அண்ட் தென் வந்துட்டு சாரி ஃபார் த டிலே ஃபார் த வீடியோ. ஏன்னா வந்துட்டு சம் ட்ராவலிங் இஷ்யூஸ், பர்சனல் ரீசன்ஸ்னால வந்துட்டு என்னால் வீடியோ போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் பார்ட் 1 வீடியோ வந்துட்டு கவர் பண்ணியிருந்திருப்போம் இதெல்லாமே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வதேசி மூமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1905 நடந்துச்சு. லெட் டு த ஸ்வதேசி மூமெண்ட் அண்ட் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ங்கிறது என்னென்னா, ஸோ ஒரு பெங்காலே வந்து ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்துட்டு பிரிப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு 1905 வந்துட்டு நடந்திருக்கும். அதுதான் எதுக்கு ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கான ரீசனாக இருந்திருக்கு. அண்ட் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி பெங்கால், பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா. பாப்புலர் லீடர்ஸ் எமர்ஜ்டு. ஸோ நம்ம வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுக்காக வேரியஸ் லீடர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து எமர்ஜ் ஆக ஆரம்பித்தாங்க. They implemented the program of the Calcutta Congress, which called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods and promote national education. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கல்கத்தா காங்கிரஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்வதேசி என்டர்பிரைஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும், அதாவது நம்ம நாட்டு பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், பைகாட் ஃபாரின் குட்ஸ், ஸோ அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் ப்ரமோட் நேஷ்னல் எஜுகேஷன். ஸோ நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கல்கத்தா காங்கிரஸ் அப்படிங்கிறத வந்து எல்லா லீடர்ஸும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு? ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு. விஓ சிதம்பரனார், வி சக்கராய்யர் அண்ட் சுப்பிரமணியா பாரதி அண்ட் சுரேந்திரநாத் ஆர்யா வேர் சம் ஆஃப் த ப்ராமினன்ட் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இங்கே 4 மெம்பர்ஸும் தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிரேட் ப்ராமினன்ட் லீடர்ஸாக. Public meetings attended by thousands of people were organized in various parts of தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் வந்து thousands of peoples வச்சு கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழ் was used on the public platform for the first time to mobilize the people. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, தமிழில் வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே உரையாட ஆரம்பிக்கிறாங்க. Subramania Bharati's patriotic songs were especially important in stirring patriotic emotions. ஸோ நம்ம பாரதியாரோட சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட தேசபக்தியை வந்து அதிகமாக தூண்டுற விதத்தில் வந்து இருந்திருக்கு. Many journalists were started டு ப்ரப்பகேட் ஸ்வதேஷி ஐடியாஸ். ஸோ நிறையா ஜேர்னல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, நம்ம ஸ்வதேஷி ஐடியாஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் ஹிந்து அண்ட் ஸ்வதேசமித்ரன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு தெரியும். இங்கே என்ன அப்படின்னா, ஸ்வதேசமித்ரன் அண்ட் இந்தியா வேர் ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸ். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டாஸ்கில் வந்து சம் நியூஸ் பேப்பர்ஸ் நேம்லாம் இருக்கும், அது யார் ஃபவுண்ட் பண்ணால் எந்த இயரில் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் போட சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது மூலிமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த இந்தியாவோட ஜேர்னலோட ஸ்டார்ட் பண்ண ஃபவுண்டர் யார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்வதேசமித்ரன் அண்ட் இந்தியா வேர் ப்ராமினன்ட் ஜேர்னல்ஸ். The extremist leader Bipin Chandra Pal toured Madras and delivered lectures which inspired the youth. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் தானே, ஸோ மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு 2 பேர் இருப்பாங்க. அதில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடரான பிபின் சந்திரபால் டூடு மெட்ராஸ். ஸோ மெட்ராஸுக்கு வந்து வராரு, வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய சொற்பொழிவுகளை யூத்துக்கு முன்னாடி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பார்ட்டிசிபேட்டட் வைட்லி இன் த ஸ்வதேஷி மூமெண்ட். ஸோ அதனால் என்ன ஆரம்பித்தாங்க, மெனி யூத்ஸும் சரி வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்வதேசி மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட், Swadeshi Steam Navigation Company
One of the most enterprising acts in pursuance of Swadeshi was the launching of the Swadeshi Steam Navigation Company at Thoothukudi by V.O. Chidambaranar. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, விஓசி நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் அவரை. ஸோ V.O. சிதம்பரனார் அப்படிங்கிறவர் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தான் நம்ம கப்பல் எல்லாமே வாங்கி இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம V.O. சிதம்பரனார் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நம்மளோட ஓன் கப்பலை வந்து ரெடி பண்ணி, ஸோ எங்கேருந்து எங்கே விட்டிருப்பார் அப்படின்னா தூத்துக்குடி டு கொழும்புல வந்து விட்டிருப்பாரு. ஸோ he purchased 2 ships, Galia and Lavo, and piled them between தூத்துக்குடி அண்ட் கொழும்பு. ஸோ வந்து எங்கே வாங்குறாரு, என்னென்ன ஷிப்ஸ் வாங்குறாரு அப்படின்னா கேலியா அண்டு லாவோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேலியா அண்டு லாவோ அப்படிங்கிற 2 ஷிப்ஸ் வாங்குறாரு. அது வந்து தூத்துக்குடி டு கொழும்புக்கு வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரிங் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் திருநெல்வேலி அப்ரைசிங், விஓசி. ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. இங்கே திருநெல்வேலி அப்ரைசிங் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1908 வந்து திருநெல்வேலி அப்ரைசிங். ஓகே, ஸோ விஓசி ஜாயின்டு த சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. ஸோ விஓசி வந்து சுப்பிரமணிய சிவா கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. எதற்காக அப்படின்னா மில் ஒர்க்கர்ஸு, ஸோ கோரல் மில் ஒர்க்கர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீதி கேட்கறதுக்காக தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலியில் விஓசி சுப்பிரமணிய சிவாவும் ஜாயின் ஆயிருப்பாங்க. In 1908, he led a strike in the European-owned coral mill. ஸோ 1908 என்ன ஆகுது, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோரல் மில்ல. ஸோ நெல் வந்து உற்பத்தி பண்ணுற ஆலையை தான் நம்ம கோரல் மில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he led a strike in the European-owned coral mills. It coined with the release of Bipin Chandra Pal. ஸோ இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்க சமயத்துலேயே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பிபின் சந்திர பால் வந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஸோ விஓசி அண்ட் சுப்பிரமணிய சிவா who organized a public meeting to celebrate the release of Bipin were arrested. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, நம்ம பிரிட்டிஷ் வந்துட்டு விஓசி அண்டு சுப்பிரமணிய சிவாவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. The two leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. ஸோ கடுமையான தண்டனைகள் எல்லாமே இவங்க 2 பேர்த்துக்குமே கொடுக்குறாங்க. இனிஷியலி விஓசி வாஸ் கிவன் a draconian sentence of 2 life imprisons. ஸோ இங்கே என்ன, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா வந்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்துட்டு வேறு, விஓசிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயுள் தண்டனையும் கொடுத்து அதுக்கே இன்னொரு ஆயுள் தண்டனை ட்வைஸாக வந்துட்டு அவருக்கு வந்து தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. 2 life imprisonment அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, த நியூஸ் ஆஃப் த அரெஸ்ட் ஸ்பார்க்ட் ரயோட்ஸ் இன் திருநெல்வேலி லீடிங் டு த பர்னிங் டவுன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இதனால விஓசி இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுனால திருநெல்வேலியில் ஒரு கலவரமே நிகழ்வுது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனை வந்துட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு. ஸோ கோர்ட் பில்டிங் அண்டு முனிசிபல் ஆஃபீஸ், ஸோ கோர்ட் பில்டிங்கும் சரி முனிசிபல் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இட் லெட் டு த டெத் ஆஃப் 4 people in the police firing. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம பப்ளிக் எல்லாத்தையும். ஸோ அதனால 4 பேர் வந்து அங்கேயே இறந்து போகிறாங்க. ஸோ விஓசி was treated harshly in prison and was made to pull the heavy oil press. ஸோ விஓசிக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா ஹெவி ஆயில் ப்ரெஸ் வந்து செக்கை வந்து இழுக்க வைக்கிறாங்க. ஸோ மாட்டுக்கு பதிலாக அவரையே வந்து இது பண்ணி ஸோ ஆயிலை வந்துட்டு தயார் பண்ண வைக்கிறாங்க. மாடு வந்து இழுக்கிறதுக்கு பதிலாக இவரையே அதில் கட்டி இழுக்க வைக்கிறாங்க. டு அவாய்ட் இம்ப்ரிசன்மெண்ட் சுப்பிரமணிய பாரதி மூடு டு பாண்டிச்சேரி. ஸோ இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சுப்பிரமணிய பாரதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து போகிறாரு. எதுக்காக அப்படின்னா இவரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வந்துட்டு அப்போனா தான் புரட்சிகரமான கருத்துக்களையும் தெரிவிக்க முடியும். அதே சமயம் வந்துட்டு பிரிட்டிஷ் அங்கே பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு இப்போ வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ்னால இவருக்கும் எந்த ஒரு அரெஸ்ட்டும் வந்து ஏற்படாது அப்படிங்கிறதுனால நம்ம பாரதி வந்து தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போயிருப்பார். விச் வாஸ் அண்டர் ஃப்ரெஞ்ச் ரூல்.
Okay, next, Bharati's example was followed by many other nationalists such as Arabind Ghosh and V.V. Subramanianar. ஸோ இவரை ஃபாலோ பண்ணியே விவி சுப்பிரமணியனாரும் சரி அரவிந்த் கோஷும் சரி ஸோ தமிழ்நாட்டில இருந்து புதுச்சேரிக்கு வந்து போயிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், revolutionary activities in Tamil Nadu. பாண்டிச்சேரி ப்ரொவைடட் அ சேஃப் ஹெவன் ஃபார் த ரெவல்யூஷனரிஸ். ஸோ ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணிட்டு இருந்ததுனால பிரிட்டிஷ்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால ஒரு ஹெவன்னு தான் அது வந்து நம்ம ரெவல்யூஷனரிஸ் எல்லாமே இருக்கிறதுக்கான இடமா ஹெவனாகவே அது இருந்திருக்கு. மெனி ஆஃப் தீஸ் ரெவல்யூஷனரிஸ் in Tamil Nadu were introduced and trained in revolutionary activities at India House in London and in Paris. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில் ரெவல்யூஷனரிஸாக வந்துட்டு இது புரட்சிகரவாதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இப்போ அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரிஸ்லேயும் லண்டன்லேயும் போய் அங்கே இந்தியா ஹவுஸ் இருக்குது, அங்கே ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷை வந்து எதிர்க்கிறதுக்காக. ஓகே, இதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு கேட்டால் எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனார் அண்ட் டிஎஸ்எஸ் ராஜன் வேர் ப்ராமினென்ட் அமாங் தெம். ஓகே, நெக்ஸ்ட், revolutionary literature was distributed by them in Madras through பாண்டிச்சேரி. ஸோ டேரெக்டாக வந்து மெட்ராஸில் வந்து லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே பிரிட்டிஷ் இருக்காங்க. ஸோ த்ரூ பாண்டிச்சேரி மூலயமா என்ன பண்ணுறாங்க, மெட்ராஸுக்கு வந்துட்டு ரெவல்யூஷனரி லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரேடியல் பேப்பர்ஸ், ஸோ நம்ம வந்து பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் கலரில் இதை ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ ரேடியல் பேப்பர்ஸ் such as India, Vijaya and Suryodayam came out of பாண்டிச்சேரி. ஓகே, இந்த ரெவல்யூஷனரி பேப்பர்ஸ் எல்லாமே பாண்டிச்சேரியில் இருந்துட்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டு வர ஆரம்பிக்குது. இப்போது இந்த வீடியோவில் இந்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்தியா, விஜயா அண்ட் சூரியோதயம் அப்படிங்கிற 3 நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த 3 நியூஸ் பேப்பரை யார் ஸ்டார்ட் பண்ணால், எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட், Ashi murder. So in 1904, Neelakanda Brahmachari and others started Bharata Mata Society. ஸோ 1904ல் நீலகண்ட பிரம்மச்சாரி அதுக்கப்புறம் மற்றும் சிலர்கள் எல்லாம் சேர்ந்து எதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாரத மாதா சொசைட்டி அப்படிங்கிறத 1904ல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கடலில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபவுண்டர்ஸ் எந்த ஆர்கனைசேஷனை ஃபவுண்ட் பண்ணாங்க, எந்த இயரில் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் லைட் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ எ சீக்ரெட் சொசைட்டி அப்படிங்கிறத இந்த பாரத மாதா அசோசியேஷனை வந்து சொல்கிறாங்க. த ஆப்ஜெக்டிவ் வாஸ், எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் தேர் பை கிண்டில் பேட்ரியாட்டிக் ஃபேவர் அமாங் த பீப்புள். ஸோ என்ன பண்ணுறாங்க, இது மெயினாக எதற்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சாகடிக்கிறதுக்காகவும் அண்ட் தென் வந்துட்டு பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு தேச பக்தியோடு இருக்கணும் அப்படிங்க அந்த வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பாரத மாதா அசோசியேஷன் அப்படிங்கிறத நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரியும் அண்ட் சம் அதர்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட், Vanchinathan of Sengotai was influenced by this organization. ஸோ இந்த ஆர்கனைசேஷனால் ரொம்பவே நம்ம வாஞ்சிநாதன் ஐயா வந்து ஈர்க்கப்பட்டிருக்காரு. ஆன் 17th June 1911 he shot dead Robert W.D.E. Ash. ஸோ W.D.E. Ash அப்படிங்கிற ஒரு கலெக்டர், அவர் வந்து திருநெல்வேலி கலெக்டராக இருந்திருப்பார். ஸோ 1911ல் 17th ஜூனில் என்ன பண்ணுறாரு நம்ம வாஞ்சிநாதன் அப்படின்னா இந்த கலெக்டர் WDE ஆஷ் அப்படிங்கிறவரை வந்து சுட்டு கொன்றாரு. எங்கள் திருநெல்வேலியில், அந்த திருநெல்வேலியில் எந்த இடத்துல, மணியாச்சி ஜங்ஷனில் வந்து சுட்டு கொன்றாரு. அதுக்கப்புறம் அவரை சுட்டதும் இல்லாமல் தன்னைத்தானேயும் வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, ஆஃப்டர் திஸ் ஹி ஷாட் ஹிம்செல்ஃப். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம இதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி ஸ்டார்ட் பண்ண பாரத மாதா அசோசியேஷனால் நம்ம வாஞ்சிநாதன் ஈர்க்கப்பட்டு இந்த இன்சிடெண்ட் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், Annie Besant and the Home Rule movement. While the extremists and revolutionaries were suppressed with an iron hand. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் ரெவல்யூஷனரிஸும் இரும்பு கரகு கொண்டு பிரிட்டிஷ் வந்து அவங்கள அடக்கி வச்சாலுமே
த மாடரேட்ஸ் ஹோப்டு ஃபார் சம் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ். ஸோ மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கான்ஸ்டியூஷன் வழியாக, அதாவது நான் வைலன்ஸ் பேஸ்டாக வந்துட்டு மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப புரட்சிகரமான சம் இதிலெல்லாம் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயுமே ஈடுபடுவாங்க. மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க நான் வைலன்ஸ் ஃபார்ம்லேயே வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்கள தான் நம்ம மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த மாடரேட்ஸ் ஹோப்டு ஃபார் சம் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ். ஹவெவர் they were disappointed with the Minto-Mori reforms. ஸோ இவங்களே வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுக்கு பாதித்த விதமாக எது இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் மின்டோ-மார்லி ரிஃபார்ம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே நம்ம மாடரேட்ஸை வந்து பாதிச்சுது அப்படின்னே சொல்லலாம். ஆஸ் இட் டிட் நாட் ப்ரொவைட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஸோ மின்டோ-மார்லி ரிஃபார்ம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா முஸ்லீம்ஸ் பேஸ்டாக வந்துட்டு ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முஸ்லீம் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த முஸ்லீமுக்கு செப்பரேட் எலக்ட்ரல் ஓட் வந்துட்டு எலெக்ஷன் எல்லாமே முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம மாடரேட்ஸுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்கும். ஓகே, thus when the national movement was in its ebb, ஸோ இப்போ தான் நேஷ்னல் மூமெண்ட் வந்து ஹை பீக்கில் இருந்துட்டு இருக்கப்போ அனி பெசன்ட், ஸோ ஹை பீக்கில் இல்லாமல் கம்மியாக இருந்துருக்கப்போ எப்புனா அது வந்து இப்போ தான் கொஞ்சம் நலிவடைஞ்சு இப்போ எல்லாம் சோர்ந்து போய் இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அனி பெசன்ட் அண்ட் ஐரிஷ் லேடி அண்ட் லீடர் ஆஃப் த தியோசபிக்கல் சொசைட்டி proposed the home rule movement on the model of Irish Home Rule League. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம அனி பெசன்ட் அம்மையார் வந்து உள்ளே வராங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஐரிஷ்லேருந்து வந்த ஒரு லேடி. அவங்க வந்து என்னவா இருந்திருக்காங்க, தியோசபிக்கல் சொசைட்டியோட லீடராக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து சின்ன கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டியை அனி பெசன்ட் அம்மையார் ஃபவுண்டு பண்ணல, ஹோம் ரூல் மூமெண்ட்டையும் ஆர் ஹோம் ரூல் லீக்னு சொல்லுவோம், அதை தான் வந்துட்டு நம்ம அனி பெசன்ட் அம்மையார் வந்து ஃபவுண்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ தியோசபிக்கல் சொசைட்டி வந்து அனி பெசன்ட் அம்மையார் ஃபைன் பண்ண கிடையாது. ஓகே, அவங்க ஆனால் அந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் கிரேட்டர் லீடராக இருந்திருக்காங்க. ஓகே, ஷீ ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 1916. ஸோ 1916 ஹோம் ரூல் மூமெண்ட்டை நம்ம அனி பெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் கேரிட் ஃபார்வர்ட் த டிமாண்ட் ஆஃப் த ஹோம் ரூல் ஆல் ஓவர் த இந்தியா. ஸோ இந்தியா ஃபுல்லாக இந்த ஹோம் ரூல் லீகை வந்து மொத்தமாக பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜிஎஸ் அருண்டேல், பிபி வைதா அண்ட் சிபி ராமஸ்வாமி அசிஸ்டட் ஹர் இன் திஸ் கேம்பெயின். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த 3 பேர் வந்து இவங்க எல்லாருமே நம்ம அனி பெசன்ட் அம்மையாருக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஓகே, தே டிமாண்டட் ஹோம் ரூல் with only a nominal allegiance to British crown. She started the newspapers New India and Commonwealth. ஸோ இவங்க வந்து நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஷின். மேட்ச்லேயும் கேட்பாங்க ஆர் சாய்ஸ் பேஸ்லேயும் கேட்பாங்க. என்ன அப்படின்னா நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் யார் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா நம்ம அனி பெசன்ட் அம்மையார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, to carry forward her agenda. She remarked. ஸோ இந்த வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்னன்னு கேட்டால் சேயிங்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பீரியடில் வந்து ஒரு கோட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அனி பெசன்ட் அம்மையார் என்ன கோட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் எ ட்ரெயின் டியூலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சொகுசான ட்ரெயினில் வந்துட்டு அடிமைகளாக இருக்கிறத விட மாட்டு வண்டியில் வந்து சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க கோட்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டர் தி ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1910 அனி பெசன்ட் வாஸ் ஆஸ்க்டு டு பே ஹெஃப்டி அமௌண்ட் ஆஸ் செக்யூரிட்டி. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம அனி பெசன்ட் அம்மையாருக்கு பே பண்ண சொல்லியிருப்பாங்க, ஒரு பல்கான அமௌண்ட்டையும் வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1910 ப்ரெஸ் ஆக்ட் படி பே பண்ண சொல்லியிருப்பாங்க. இது இந்த 2 புக்ஸ் மட்டும்தான் எழுதுனாங்களா அப்படிங்கிறது கிடையாது, இன்னும் 2 புக்ஸ் எக்ஸ்ட்ராவே எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால் ஷி ரோட் 2 புக்ஸ். ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட், இது வந்து ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் இந்தியா எ நேஷன் அண்ட் எ பாம்ப்ளெட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த 2 புக்ஸையுமே வந்து அவங்க எழுதியிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த். புக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு
ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், அதுக்கப்புறம் இந்தியா எ நேஷன் அண்ட் எ பாம்ப்ளெட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட். இதான் வந்துட்டு நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றினது. ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இன்னொரு கூற்றுவும் கூட சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹோம் ரூல் இஸ் அவர் பர்த் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் சொன்னது. ஸோ இன்னொரு கூற்று கூட இது கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஹோம் ரூல் இஸ் மை பர்த் ரைட்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். அந்த இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட், non-Brahmin movement and the challenge to Congress. The South Indian Liberal Federation. The non-Brahmins organized themselves into political organizations to protect their interest. ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எதுக்காக மெயினாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, நான் பிராமின்ஸுக்கு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கணும். பிராமின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்போ பிராமின்ஸுக்கு நிறையா சலுகைகள் எல்லாமே கிடச்சிருக்கும். ஸோ நான் பிராமின்ஸ்க்கு வந்து ரொம்பவே அந்த காலகட்டத்தில் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அந்த நான் பிராமின்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, எப்போ அப்படின்னு கேட்டால், இன் 1912 மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்ட். ஸோ 1912 மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறாங்க நான் பிராமின்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யார் ரோல் ப்ளே பண்ணுறா அப்படின்னு கேட்டால் சி நடேசனார். அவர் வந்து இதுக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கார். ஸோ நடேசனார் அப்படிங்கிறவர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அவரை பற்றி அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இன் June 1916 he established the Dravidian Association Hotel for non-Brahmin students. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி நடேசனார் 1916 ஜூனில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திராவிடியன் அசோசியேஷன் ஹோட்டல் அப்படிங்கிறது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, நம்ம நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அங்கே தங்கி படிக்கிறதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட், இந்த லெசன்ஸில் எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸுமே முக்கால்வாசி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்ருக்கிற கொஷின்ஸ் இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட், on 20th November 1916 a meeting of about 30 non-Brahmins was held under the leadership of P. Tyagarayar, Dr. T.M. Nair and C. Natesanar at Victoria Public Hall in Chennai. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நான் பிராமின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 30 நான் பிராமின்ஸ் வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் வந்து 20th November 1916 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு யார் லீடர்ஷிப் பொறுப்பேற்கிறா அப்படின்னா பி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர் அண்ட் சி நடேசனார். எங்கே அட் விக்டோரியா பப்ளிக் ஹால், இங்கே சென்னையில் வந்து விக்டோரியா பப்ளிக் ஹாலில் ஒரு 30 நான் பிராமின்ஸ் வந்து சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, the South Indian Liberal Federation was founded to promote the interest of the non-Brahmins. அங்கே என்ன பண்ணுறாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு, 1916. ஓகே, நெக்ஸ்ட், ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. த காங்கிரஸ் boycotted the election of 1920. ஸோ 1920ஸ்லாம் ஸோ நம்ம காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1885 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1920 வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கு எலெக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி உள்ளே வராங்க. ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை வந்து தான் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியாக லேட்டர் ஆன் வந்துட்டு மாற்றிருப்போம். ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லலாம். ஸோ 1920 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 98 எலெக்டட் சீட்ஸ் இருக்கும். அதில் 63 சீட்ஸை வந்து இவங்க ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, 6+3 வந்து நான் 8ன்னு சொல்கிறேன், நீங்கள் 6+3 9ன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போது 63 of 98. ஓகேவா, ஸோ 63 of 98 elected seats in the legislative council. Next, just for memorization. Okay, next, here Subbarayulu of the Justice Party became the first chief minister. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டராக யார் இருந்திருக்கா, ஏ சுப்புராயலு அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. ஓகே, ஆஃப்டர் த 1923 எலெக்ஷன்
Raja of Panangal of the Justice Party formed the ministry. ஸோ சுப்புராயலு அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருந்திருக்காரு. லேட்டர் ஆன் 1923 ராஜா ஆஃப் பனாங்கல் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மினிஸ்ட்ரி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட்ஸ் ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் ரவுலட் ஆக்ட். ஓகே, ஸோ இந்த ரவுலட் ஆக்டோட வந்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா 30 மினிட்ஸ் ரீச் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரெப்ரெசிவ் மெஷர்ஸ் ரவுலட் ஆக்ட். A draconian, anarchical and revolutionary crime act popularly known as the Rowlatt Act after the name of Sir Sidney Rowlatt, who headed the committee that recommended it was passed in 1919. ஸோ 1919 வந்துட்டு இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ரவுலட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ஆக்ட் எனி ஒன் குட் பி imprisoned on charges of terrorism without due judicial process. ஸோ எந்தவித ஸோ கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாமல் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரவுலட் ஆக்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்தியன்ஸ் வேர் அகைன்ஸ்ட் அது. ஸோ இதில் யாரை கைது பண்ணுவாங்க, முக்கியமாக நம்ம இந்தியன்ஸை தான் கைது பண்ண போகிறாங்க. ஸோ அதனால இந்தியன்ஸ் வந்து இந்த ரவுலட் ஆக்டுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காந்தி அதுக்காக நம்ம காந்தி வந்து குரல் கொடுத்துருக்காரு ரொம்ப ஆங்கர் ஆகி. ஸோ காந்தி கேவ் வாய்ஸ் டு த ஆங்கர் ஆஃப் த பீப்புள் அண்ட் அடாப்டட் த சத்யாகிரகா மெத்தட் தட் ஹி ஹேட் யூஸ்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலேயும் சத்யாகிரகா வந்து நடத்தியிருப்பார் நம்ம காந்தி அவர்கள். ஸோ இந்த ரவுலட் ஆக்டை பார்த்து தான் நம்ம காந்தி வந்து சத்யாகிரகா மெத்தடை வந்து கையில் எடுத்திருப்பார். ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கமெண்ட் மறக்காமல் டாஸ்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ 2 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்று வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் அதை யார் பப்ளிஷ் பண்ணா அப்படிங்கிறதும், அண்ட் செகண்ட் வந்துட்டு 2 கோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் 2வது கோட்ஸ் வந்து யார் சொன்னா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது ஈஸியாக மெமரைஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய டீச்சிங் மெத்தட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய டெய்லி விலாக் தேர்ட் விலாக் வந்துட்டு நான் நாளைக்கு ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ வந்துட்டு நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இம்பார்ட்டண்ட்டாக என்னோடய ஜேர்னி ஃப்ரம் தமிழ்நாடு டு பெங்களூர் அது வந்துட்டு இருக்க போகுது. ஸோ மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆர் நிறையா வேரியஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வந்துட்டு டீச் பண்ணுறவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் வந்து டீச் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.